உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றில் இன்று முன்னிலையாகிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உலகத்திலேயே உச்ச பாதுகாப்பு கட்டமைப்புக்கு அதிக நிதியை செலவு செய்கின்ற அமெரிக்காவிலே IS தீவிரவாதிகளின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்த இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய நாட்டிலேயும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலை காத்தான்குடியை சேர்ந்த இளைஞர்கள் திட்டமிட்டு நடத்தியிருந்தார்கள். அவர்கள் IS ஆதரவாளர்கள். இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். அதனை அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அந்த சஹ்ரான் காசிம் என்பவர்தான் அந்த மதத்திற்காக மரணிப்பதாகவும், அல்லாவின் கொள்கையை பின்பற்றி மரணிப்பதன் காரணமாக சொர்க்கத்துக்கு செல்வதாகவும், காபீர்களின் காசோ பணமோ ஒத்துழைப்புகள் இல்லை என்றும் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார்கள். இதனை அறியாமல் இப்போது வந்திருக்கின்ற அரசாங்கம், குறிப்பாக புதிய ஜனாதிபதி அவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகள் அல்லது கிறிஸ்தவ மக்களின் வாக்குகளை மையமாக கொண்டு இதனை என்னோடு இருந்து பிரிந்து சென்ற அசாத் மௌலானா வெளிநாட்டுக்கு சென்று அரசியல் தஞ்சம் கோருவதற்காக வழங்கிய வாக்குமூலத்தை இணைத்து புதியதொரு நாடகத்தை அரங்கேற்றியிருந்தார்கள். இது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. அந்த நேரத்திலிருந்து ஜனாதிபதி அவர்கள் ஒரு இஸ்லாமிய குடிமகனாக இருந்து ஓய்வு பெற்ற இமாம் எனும் நீதியரசரை அதன் விசாரணை குழுவின் தலைவராக நியமித்திருந்தார். இந்த குழுவினுடைய பரிந்துரையிலேயே மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்த இந்த விடயம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானுக்கோ ஏனையவருக்கோ சம்பந்தமில்லாத விடயம் என்று தெளிவாக கோடிட்டு காட்டியிருந்தது. இருந்த போதிலும் புதிய அரசாங்கம் அதனை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணைக்கு கொடுத்திருந்தது. நான் அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தேன், வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றேன். அந்த வாக்குமூலத்தை வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது எனக்கு தெரியாது. இந்த நிலையில் நான் நாட்டிலிருந்து தப்பி செல்வேன் என்ற அடிப்படையில் எனது கடவுச்சீட்டை கூட தடை செய்து வைத்திருக்கின்றார்கள். எனவே மக்களுக்கு நான் தெளிவாக கூறுகின்றேன், நான் இதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்படவில்லை. நான் ஒரு ஆயுத போராட்டத்தில் இருந்தேன் என்பதற்காக என் மீது கரை சாட்டுவர்களுக்காக, என்னுடைய பெயரை அசிங்கப்படுத்துவர்களுக்காக, எங்களுடைய அரசியலை இல்லாமல் செய்வதற்காக அரசாங்கமும் இன்னும் சிலரும் செயற்படுகின்றார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.